சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தேசிய ஆசிரியர் சங்கம் சார்பாக தொடர் வகுப்புகளாக நடைபெற்று வரும் நமது ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டி நிகழ்வின் இன்றைய வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் தாள் 1 எழுதுபவர்களுக்கு அனைவருக்கும் உரியது. தாள் 2 சமூக அறிவியல் எழுதும் ஆசிரியர்களுக்கு உரியது. இந்த முறை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஓகே, இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அது எப்படி உருவாகுது, அதனுடைய சிறப்பம்சம் என்ன, அடிப்படை உரிமைகள், கடமைகள், இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு மோட்டிவேஷனுக்காக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதுல உரிமைகள், கடமைகள், அதை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்தது முக்கியமான டேட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்ப்போம். குடியரசு தினம் அப்படிங்கிறது எப்போ நம்ம கொண்டாடுறோம், குடியரசு தினம் ஏன் கொண்டாடுறோம்? குடியரசு தினம் நமக்கு தெரியும், ஜனவரி மாதம் 26ஆம் நாள் முதல்ல நமது அரசியலமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது. அதைத்தான் நாம குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். ஓகே, இந்த குடியரசு சட்டம் அப்படின்னா என்ன, குடியரசு அரசியலமைப்பு சட்டம்னா என்ன? இப்போ இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய நாடு, பல்வேறு மதங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு இனங்கள், பல்வேறு பண்பாடுகள் இருக்கு. அப்போ இந்த நாட்டுல எல்லாரையும் சமமா நிர்ணயிக்கிறதுக்காக ஒரு வலுவான ஒரு தெளிவான சட்டமும் வழிமுறையும் தேவை அப்படின்னு நினைச்சாங்க. அதைத்தான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம இந்த ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது, அதுதான் குடியரசு தினம்னு நம்ம கொண்டாடுறோம். இதை நம்ம கவனமா நினைவில் கொள்வோம். நமது அரசியலமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது, அதுதான் நம்முடைய குடியரசு தினம். அதுக்கு முன்னாடியே என்னாச்சுன்னா, 1929ஆம் ஆண்டு லாகூர்ல ஒரு காங்கிரஸ் மாநாடு, அப்போ காங்கிரஸ் மாநாட்டுல முழு சுயராஜ்யம் அப்படிங்கிற ஒரு முழக்கம் வலுப்பெற்றது. அந்த முழக்கத்தை தொடர்ந்து 1930 ஜனவரி 26 முழு சுதந்திர நாள் அப்படின்னு கொண்டாடினாங்க. அதுதான் குடியரசு தினமா பின்னாடி மாறினது. இப்போ ஜனவரி 26க்கு 2 ஸ்டோரி இருக்கு. ஒன்னு, அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது 1950. அடுத்தது, ஏற்கனவே ஒரு லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுல முழு சுயராஜ்யம், சுயராஜ்யம்னா சுதந்திரம், நம்ம ராஜ்யத்தை நாமளே ஆள்றது, நமக்கான ராஜ்யம் அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம முழக்கத்தை வச்சு எல்லாருமே பேசும்போது அந்த நாளையே 1930 ஜனவரி 26 முழு சுதந்திர நாளாக கொண்டாடினாங்க. பின்னாடி அதை குடியரசு தினமா அவங்க மாத்திக்கிட்டாங்க. அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா என்ன? நமக்கு பொதுவான விதிகள் இருக்கும் இல்லையா, என்னது, ஒரு நாட்டிற்கு தேவையான அடிப்படை விதிகள், கொள்கைகள், இதை ஆவணப்படுத்துவதோடு குடிமக்களினுடைய உரிமைகள், கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை வரையறுக்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில தான், இதுல துணையோடுன்னு சொல்லியிருக்காங்க, அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் அந்த நாடு ஆளப்படும். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அரசியலமைப்பு சட்டம் என்பது ஒரு நாட்டிற்கு தேவையான அடிப்படை விதிகள், கொள்கைகள், குடிமக்களின் உரிமைகள், குடிமக்களின் கடமைகள், குடிமக்களின் செயல்பாடுகள் எல்லாத்தையும் வரையறுக்குது. இதனோடுதான் அந்த நாடு ஆளப்படும். அதே போல இந்தியாவுடைய உயர்ந்தபட்ச சட்டம் அரசியலமைப்பு சட்டம். நம்மள்ட்ட நிறைய சட்டங்கள் இருக்கு. என்னது, குற்றவியல் சட்டம்னு ஒண்ணு இருக்கு, இந்திய தண்டனை சட்டம் அப்படின்னு சொல்லுவோம், ஐபிசி அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு சட்டம். இது எதுக்கு? குற்றச்செயல்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கான ஒரு சட்டம் தான் இந்திய தண்டனை சட்டம். அதே போல தொழில் செய்பவர்களுக்கு சில சட்டங்கள் இருக்கு. இப்படி ஒவ்வொரு துறையிலும் சில சட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒட்டுமொத்தமா நம்ம நாட்டுல உயர்ந்தபட்ச சட்டம், அதன் அடிப்படையில தான் மற்ற அமைப்புகள் இயங்க முடியும். அடிப்படை அரசியல் கொள்கைகள், ஒரு விஷயம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத வரையறை செய்வது, அதை செய்வதற்கான வழிமுறைகள், அதிகாரம், இது எல்லாமே சேர்ந்ததுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். இத நம்ம மனதில் கொள்வோம். அதே போல நிறுவனங்களினுடைய கடமைகளை பட்டியலிட்டது. இந்த இடத்துல நிறுவனம்னா நம்முடைய அரசினுடைய
பல்வேறு அமைப்புகள் இருக்கு இல்லையா, அதை நாம நினைவில் வச்சுப்போம். நம்ம அரசினுடைய பல்வேறு அமைப்புகள் இருக்கும், அது எப்படி செயல்படணும், அதனுடைய கடமைகள் என்ன. இப்ப சிபிஐ, ஒரு காவல்துறை, ஒரு இராணுவம், இப்படி ஒவ்வொன்றும் எப்படி செயலாற்றணுங்கிற விஷயத்தை பட்டியலிடுவது, குடிமக்களினுடைய அடிப்படை உரிமைகள், அவங்க செய்ய வேண்டிய கடமைகள், இது எல்லாம் சேர்ந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பு தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம். ஓகே, இது எப்போ ஆரம்பிச்சது? இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குற நடைமுறை எப்போ ஆரம்பிச்சது? அப்போ இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து, இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 389 பேர் இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்குறாங்க 1946. 1946ஆம் ஆண்டு 389 உறுப்பினர்கள் இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்குறாங்க. இதனுடைய தலைவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத். இதனுடைய தலைவர் ராஜேந்திர பிரசாத். இதை நாம நினைவுல வச்சிருக்கோம். அதே போல இதுல இருந்த முக்கியமான வேற உறுப்பினர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு, இப்படி பல பேர் இதுல இருக்காங்க. அடுத்த முக்கியமான குறிப்பு, இப்ப ஒரு முறை நினைவுபடுத்தி பாருங்க, இதனுடைய தலைவர் யார், இதுல எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க, இப்ப நினைவுக்கு வந்துருச்சு. இப்போ இதுல பெண்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? அப்போ பெண்கள் 15 பேர் இருந்தாங்க. மொத்தம் 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது இந்த குழுவினுடைய பெயர் என்ன? இந்த குழுவினுடைய பெயர் என்ன? இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம். இது 389 உறுப்பினர்கள். முனைவர் ராஜேந்திர பிரசாத் இதனுடைய தலைவர். அரசமைப்பை உருவாக்குறதுக்கான ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது, அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுன்னு ஒண்ணு உருவாக்குது. 7 பேர் அதுல இருக்காங்க. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு. அதுல தலைவராக அண்ணல் அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதனுடைய ஆலோசகராக BN ராவ் அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதனுடைய முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9ஆம் தேதி தொடங்குது. அன்னைக்கே அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு. இதை ஒரு குறிப்பு எடுத்துக்கோங்க. இந்த PDF உங்களுக்கு தருவேன், இருந்தாலும் ஒரு குறிப்பு எடுத்துக்கோங்க. முதல்ல இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் 389 உறுப்பினர்கள், தலைவர் ராஜேந்திர பிரசாத், பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 15. அவங்க என்ன பண்றாங்க, அதுல இருந்து ஒரு 7 பேரை கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு, டிராஃப்டிங் கமிட்டி, அதை உருவாக்குறாங்க. அதுல அதனுடைய தலைவரா அண்ணல் அம்பேத்கர் இருக்காங்க, ஆலோசகரா BN ராவ் அவர்கள் இருக்காங்க. முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9. இதை நாம நினைவுல வச்சுப்போம். நிச்சயமா இதுல இருந்து ஒரு மதிப்பெண் இருக்குன்னு நம்புவோம், அப்படி படிப்போம். அதனுடைய தலைவராக இருந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இந்த நம்முடைய அரசியலமைப்பு எதை அடிப்படையாக கொண்டதுன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்து, அமெரிக்கா, சோவியத் ரஷ்யா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து உட்பட 60 நாடுகளோட அரசியலமைப்பு சட்டத்தை வாசித்து அதுல எதெல்லாம் சிறப்பான பகுதிகளோ அதையெல்லாம் எடுத்துதான் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குறாங்க. ஓகே, இது ஒரே முயற்சியில எழுதப்பட்டதா? இது 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்கள், 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள் கடந்து 1949 நவம்பர் 26ஆம் நாள் முழுமையான அரசியலமைப்பு சட்டம் தயாராகுது. ஓகேவா? நவம்பர் 29 முழுமையான அரசியலமைப்பு சட்டம் தயாராகுது. அதுக்கு அடுத்தது இது ஏற்கப்பட்டதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஜனவரி 26. இப்போ இந்த அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுது. அந்த நாள் அரசியலமைப்பு சட்ட நாள். இது நடைமுறைக்கு வந்த நாள் குடியரசு தினம். அவ்வளவுதான் வித்தியாசம். இதை நாம நினைவில் வச்சுப்போம். நிறைய தேதிகள் இருக்கும், அதனாலதான் சமூக அறிவியல்ல கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தணும்னு சொல்றது. முதல்ல அரசியலமைப்பு நிர்ணய மன்றம், அதிலிருந்து அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு, அது 1946 டிசம்பர் 9 ஸ்டார்ட் பண்ணுது. 1949 நவம்பர் 26 அந்த பணிகளை முடிக்குது. அந்த நாள்
அரசியலமைப்பு சட்ட நாள், இதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த சட்டம் 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வருது. அது குடியரசு தினம். இதை உருவாக்குவதற்கு 64 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு. இதை உருவாக்குவதற்கு 64 லட்சம் ரூபாய் அன்றைய தேதியில் செலவானது. அதே போல முகப்புரை பிரிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த முகப்புரை ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி, சுதந்திரம், சமத்துவம் இதை உறுதி செய்வதோடு சகோதரத்தையும் வலியுறுத்துகிறது. ஓகே, முகப்புரை அப்படின்னா என்ன? வேற ஒண்ணும் இல்ல, முன்னுரையை தான் முகப்புரைன்னு சொல்றோம். முகப்புரைன்னா என்ன? முன்னுரை தான் முகப்புரை. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முன்னுரை, அத முகப்புரைன்னு சொல்றோம். அதுல இந்த இருக்கு பாருங்க, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெடரலிட்டி, இது எல்லாமே என்னென்ன? இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு, இது எல்லாமே அந்த முகப்புரையில வந்துடும். சரி, இறையாண்மைன்னு நம்ம சொல்றோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இந்த இறையாண்மை அப்படிங்கிற ஒரு சொல்ல நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரம் வழங்கியிருக்கு. அதனால நாடாளுமன்றம், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே அவங்க மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க தேர்ந்தெடுக்கும் போது அந்த இப்படி உச்சபட்ச அதிகாரம் அவங்க கையில இருக்கு. இதுதான் உச்ச அதிகாரம், இதைத்தான் இறையாண்மை அப்படின்னு சொல்றோம். எப்படி? இந்திய மக்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு. அவங்க சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க சட்டத்தை உருவாக்குவாங்க, நிறைவேற்றுவாங்க. புதிதாக ஒரு சட்டத்தை நிறைவேற்றவும் அதை நடைமுறைப்படுத்தவும் அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்கு. இதுதான் ஒரு நாட்டினுடைய இறையாண்மை. இது ஒரு உச்சபட்ச அதிகாரம், இதைத்தான் இறையாண்மைன்னு சொல்றோம். அதே போல மதச்சார்பின்மை அப்படின்னா என்ன? மக்கள் தங்களுடைய விருப்பப்படி வெவ்வேறு இறை மத நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க அனுமதிக்கும் சட்டம். ஆனா அவங்களுக்கு பாகுபாடற்ற உரிமைகளை வழங்குகிறது. அரசிற்கான மதம்னு ஒண்ணு இல்லை. அதனால அது எல்லா மதங்களையும் ஒரே தளத்துலதான் வச்சு பாக்குது. ஓகே, இந்திய அரசு சட்டமன்றத்தின் வழியே தான் ஆளப்படுது. அங்க இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கு. சட்டமன்றம்னு இது இந்திய அரசுக்கு சட்டமன்றம்னு எதை சொல்றோம்? நாடாளுமன்றத்தை சொல்றோம். பாராளுமன்றம் இருக்கு இல்லையா, அததான் சட்டமன்றம்னு சொல்றோம். இந்திய அரசோட சட்டமன்றம். அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ரெண்டு விதமான வழிவகை செய்துள்ளது. உங்களுக்கு தெரியும், மத்திய பட்டியல், மாநில பட்டியல். இதுக்கு ரெண்டும் ஆன கலந்த ஒரு பட்டியல் ஒண்ணு இருக்கும். மத்திய மாநில இசைந்து செயல்படுத்தக்கூடிய பட்டியல்கள். ஓகே, இந்த அரசியல் சட்டம் மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும் சட்டமன்ற ஆட்சி முறை அதை செய்யறதுக்கு சில வழிவகைகள் செய்திருக்கு. அதே போல நமக்கு தெரியும், அதிக எண்ணிக்கையில உறுப்பினர்கள் கொண்ட கட்சி தான் ஆட்சி அமைக்கும். அடிப்படை உரிமைகள், ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை உரிமைகள்னு இருக்கு. என்னது? சம உரிமை. இதை நோட் பண்ணிக்கோங்க, இதை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. இது கேள்வியாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சார மற்றும் கல்வி பெறும் உரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமை. மீண்டும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சார மற்றும் கல்வி பெறும் உரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமை. ஓகே, இதுதான் இன்றியமையாத உரிமைகள் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வழிகாட்டு நெறிமுறை அப்படின்னா என்ன? ஒரு சட்டம் இயற்றும் போது உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப இஷ்டத்துக்கெல்லாம் சட்டம் இயற்றிட முடியாது. சில கவனத்தில் கொள்ள வேண்டிய வழிகாட்டல்கள் இருக்கும். அரசியலமைப்பு சட்டம் அதை வழங்கியிருக்கு. கட்டாயமாக இதை நடைமுறைப்படுத்த வேண்டியது இல்லை அப்படின்னாலும் அதை நாம கவனத்துல கொள்ளணும். இதுதான் அந்த வழிகாட்டு நெறிமுறை. நமக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்ம கண்டிப்பா அப்ளை பண்ணி தான் ஆகணும். இது சட்டம் இயற்றும் போது அதை கவனத்தில் கொள்ளணும். அதே போல வாக்குரிமை உங்களுக்கு தெரியும், எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் 18 வயது பூர்த்தியானவர்கள் அத்தனை பேருமே வாக்கு செலுத்தக்கூடிய உரிமையை பெறுகிறார்கள். இந்திய குடிமகனாக இருக்கணும். இந்தியாவில இருந்தாலும் இந்திய குடியுரிமை அவருக்கு இருந்ததுன்னா 18 வயது பூர்த்தியானவுடன் எந்த பாகுபாடும் இல்லாமல் வாக்கு அளிக்கக்கூடிய உரிமை அவருக்கு வருது.
அதுதான் வாக்குரிமை. அதே போல கடமைகள், நமக்கு உரிமைகள் இருக்கிற மாதிரியே அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சில கடமைகளையும் வரையறை செய்திருக்கு. என்னது? தேசிய கொடி, தேசிய கீதம் இதை மதித்து நடப்பது, அரசியல் சட்டத்தை மதித்து நடப்பது, அதே போல சுதந்திரத்துக்காக போராடிய நம்முடைய தலைவர்களை பின்பற்றி நடப்பது, நாட்டை பாதுகாப்பது, தேவைப்படும் போது சேவை செய்ய தயாராக இருப்பது, சாதி மத மொழி இன எல்லை கடந்து அனைவரும் சகோதர மனப்பான்மையோடு இருப்பது, நம்முடைய பாரம்பரியத்தை காப்பது, பழம்பெருமை மிக்க பாரம்பரியத்தை காப்பது. அதே போல காடுகள், நதிகள், ஏரிகள் இதெல்லாம் நமக்கானது மட்டும் இல்ல, நம் தலைமுறைக்கு மட்டுமானது இல்ல, இது பிற்காலத்துல வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் உரியது. அப்படிங்கிறதுனால இயற்கையையும் வனவிலங்குகளையும் பாதுகாப்பது. அதே போல அறிவியல், மனிதாபிமானம், சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது, அரசு சொத்துக்களை பாதுகாப்பது, இது எல்லாம் நமக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய கடமைகள். இதெல்லாம் நம்ம கண்டிப்பா செய்யணும். அதே போல குழந்தைகளுக்கு 6 முதல் 14 வயது வரை கட்டாய கல்வி சட்டம், கட்டாய கல்வி கொடுக்கணும். இது யாருடைய கடமைனா அரசினுடைய கடமை. அதே போல பெற்றோர்களுடைய கடமை. இதுல முக்கியமான தகவல்னு கொடுத்திருக்காங்க. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் இருந்தவங்க பெயர் கொடுத்திருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதே போல முதன்மை சிற்பி, நமது அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தைன்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது முதன்மை சிற்பின்னும் அண்ணல் அம்பேத்கரை குறிப்பிடுறாங்க. உருவான போது 395 பார்ட்ஸ் இருக்கு. அதுல 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள். இப்போ 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் இருக்கு. இதுவரைக்கும் 30/10/2021 வரைக்கும் 105 முறை திருத்தி இருக்காங்க. அதே போல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதி ஃபர்ஸ்ட் அவங்க எழுதினாங்க இல்லையா, அதனுடைய இந்தி ஆங்கிலம் 2 வருஷனுமே நாடாளுமன்ற லைப்ரரியில ஹீலியம் வாயு நிறைந்த ஒரு இதுல வச்சு பாதுகாத்து வராங்க. ஓகே, சில டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகே, 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம். இந்த 3ஆம் பருவத்துல நிறைய பகுதிகள் நாம விட்டுறலாம். ஏன்னா அதுல டேட்டாஸ் அதிகமா இருக்கும், அதுல இருந்து மதிப்பெண் குறைவா இருக்கும். இப்போ இந்தியா மௌரியருக்கு பின் பேரரசுகளின் காலம், குப்தர், வர்த்தமானர், இதுல நிறைய டேட்டாஸ் இருக்கும். நீங்க அதுல முக்கியமான டேட்டாஸ் மட்டும் நாங்க சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நீங்க சிரமப்பட வேண்டாம், நேரம் இருந்தா பின்னாடி படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ முதல் பாடம், இதுல சங்க இலக்கிய காலம், மூவேந்தர்கள், நிர்வாக நடைமுறை, பொருளாதார நிலைகள், இதை குறித்து நாம் அறிந்து கொள்வோம். சங்க காலம் அப்படிங்கிறது இது ஆக்சுவலா தமிழ்ல நம்ம பார்த்திருக்கோம். சங்க காலம் அப்படிங்கன்னா மதுரை பாண்டியர்கள் காலத்துல அங்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க இல்லையா, அந்த புலவர்கள் எழுதிய காலம் தான் சங்க காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கொஞ்சம் ஸ்கிரீன்ல கோடு போடாம இருங்க, நிறைய பேர் அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸ்கிரீனை டச் பண்ணாதீங்க ப்ளீஸ், ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வேற எங்க கோர் டீம்ல வேற யாரும் இல்ல, நான் ஒருத்தன் தான் இருக்கேன். கோஹோஸ்ட் பாத்தீங்கன்னா 2 ஐடியுமே என்னோட ஐடியா தான் இருக்கும். ஓகே, ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம், தாமோதரம் பிள்ளை யாழ்ப்பாணம், திரு உ.வே. சாமிநாதர், இவங்க தான் தமிழ்ல இருந்த செவ்வியல் இலக்கியங்கள், பண்டை கால தமிழ் நூல்களை மீட்டு அச்சு வடிவத்துக்கு கொண்டு வருவதற்கு பெரும்பாடு பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 3 பேர். சங்க காலம்னா என்னன்னு பார்த்துட்டோம். மதுரை பாண்டியர்களுடைய ஆதரவுல தமிழ்ச்சங்கம் இருக்கு, அவங்க அங்க புலவர்கள் கூடி பாடல்கள் இயற்றுறாங்க. இது எல்லாம் சங்க இலக்கியம்னு சொல்றோம். இந்த சங்க இலக்கியம் இயற்றப்பட்ட காலம் சங்க காலம், இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இதற்கு என்னென்ன சான்று அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரூருக்கு பக்கத்துல புகழூர் கல்வெட்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மாங்குளம், அழகர்மலை, கீழவளவு இந்த ஊர்கள்ல உள்ள கல்வெட்டுகள். செப்பேடுகள், வேள்விக்குடி, சின்னமனூர் செப்பேடு. நாணயங்கள், சங்க காலத்தை சேர்ந்த சேர, சோழ மன்னர், பாண்டிய மன்னர்கள், குறுநில மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள், ரோமானிய நாணயங்களும். அதே போல பெருங்கற்கால நினைவு சின்னங்கள், புதைவிடங்கள், நடுகற்கள். அகழாய்வில் இருந்து பொருட்கள் கிடைத்த இடங்கள் ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொற்கை,
அழகன் குலம், உறையூர். ஓகே, இலக்கிய சான்றுகள் என்னென்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம், எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சுப்போம். இது ஒரு பெரிய மனப்பாடம் பண்ண வேண்டியது இல்லை. இந்த நூல் இருக்கு இல்லையா, எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ், இது பின்னாடி விளக்கமா வருது. இதை நம்ம மனப்பாடம் பண்ணணும். இது பின்னாடி ரொம்ப விளக்கமா வருது, அதை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். நிச்சயமாக இந்த நூலினுடைய பெயரும் ஆதரவும் ஞாபகம் இருக்கணும். அதே போல பிலினின்னு ஒருத்தர் எழுதிய நேச்சுரல் ஹிஸ்டரி, அதே போல தாலமின்னு ஒருத்தர் எழுதிய புவியியல், ஜியாகிரபி, மெகஸ்தனீஸின் இண்டிகா, ராஜாவளி, மகாவம்சம், தீபவம்சம், இது எல்லாமே நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஓகே, தொல்காப்பியம் ஒரு சங்க கால நூல், சங்க இலக்கிய இலக்கண நூல். தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல். அதுல தமிழ் மக்களுடைய மொழி வருது, பண்பாடு வருது, அதனுடைய இது எல்லாமே உயர்தரத்துல இருந்தது அது சொல்லுது. கால அளவு பொது ஆண்டு முன் 3ஆம் நூற்றாண்டு முதல் பொது ஆண்டு பின் 7ஆம் நூற்றாண்டு வரை, இதை நம்ம கவனத்துல வச்சுப்போம். பொது ஆண்டு முன் 3ஆம் நூற்றாண்டுல இருந்து பொது ஆண்டு பின் பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு வரை. ஓகே, இந்த சங்க கால புவியியல் பரப்பு வடக்கே திருவேங்கடம், தெற்கே கன்னியாகுமரி, கிழக்கிலும் மேற்கிலும் கடல்கள் எல்லைகளாக இருந்தன. அப்படின்னா கிட்டத்தட்ட கேரளாவை உள்ளடக்கிய பகுதி அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். காலம் இரும்பு காலம், இரும்பு பயன்பாட்டில் இருந்த காலம். பண்பாடு வந்து பெருங்கற்கால பண்பாடு. அந்த நம்ம புதைவிடங்கள், நடுகற்கள் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருங்கற்கால பண்பாடு. அரசு முறை வந்து முடியாட்சி தான், மன்னர்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க. அரச வம்சங்கள் வந்து சேரர், சோழர், பாண்டியர். இதை நம்ம நினைவுல வச்சுக்கிறோம். ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில இருந்த ஒரு மொழி பேராசிரியர், ஒரு தமிழ் மொழி பேராசிரியர், அவர் வந்து ஜார்ஜ் எல் ஹார்ட். இவர் என்ன பண்றாரு, லத்தீன் மொழி அளவுக்கு தமிழ் பழமையானது, ஏனைய மொழிகளின் செல்வாக்குக்கு உட்படாமல் சுதந்திரமாக ஒரு மரபாக அது உருப்பற்றி எழுந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சொல்றதுன்னா, இப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா லத்தீனோட செல்வாக்கு அதிகமாக இருக்கும், கிரேக்கத்தினுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கும். மலையாளத்துல பாத்தீங்கன்னா தமிழினுடைய செல்வாக்கு அதிகமா இருக்கும். அதே போல ஹிந்தியில பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்தின் செல்வாக்கு அதிகமா இருக்கும். ஆனா தமிழ் மொழியில தான் எந்த மொழியினுடைய செல்வாக்கும் இல்லாமல் தனியா இருக்கு. 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துல முதல் பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இதுல சேரர்கள் ஃபர்ஸ்ட் நம்ம சேர, சோழ, பாண்டியர் தான் சொல்லுவோம். சேரர்கள், இந்த சேரர்கள் வந்து இந்த மூவேந்தர்கள்ல ஒருத்தர். சேரர், சோழர், பாண்டியர் அப்படிங்கிற 3 பேரையும் சேர்த்தோம்னா மூவேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேரர்கள் எங்க இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர், அடுத்தது கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம், இது எல்லாம் சேர்ந்தது. அதாவது கேரளா முழுக்க பிளஸ் கொங்கு மண்டலம் அப்படி ஞாபகம் வச்சுப்போம். அடுத்தது 1810 சேர அரசர்கள் குறித்த செய்திகள் இருக்கு. சேர அரசன் செங்குட்டுவன் வட இந்தியா மேல படையெடுத்து போறாரு. கண்ணகிக்கு சிலை எடுக்க இமயமலையிலிருந்து கல் எடுத்துட்டு வந்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அதே போல இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம், அவர் வந்து சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி. சிலப்பதிகாரம் எழுதினது அவர் தான். அடுத்தது சேரல் இரும்பொறை. இந்த இரும்பொறைங்கிறது வேற வம்சம். சேரர்கள் வந்து 2 வகையான மரபு இருந்துச்சு. அதுல இவங்கெல்லாம் ஒரு தரப்பு, உதயன் சேரலாதன், இமயன் சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், இவங்கெல்லாம் ஒரு தரப்பு. இந்த இரும்பொறை அப்படிங்கிறது ஒரு தரப்பு, இன்னொரு பிரிவு. இவர் வந்து தன்னுடைய பெயர்ல நாணயங்கள் வெளியிட்டாரு. அதே போல அவங்களுடைய சின்னம் வில்லும் அம்பும் அதுல பொறிச்சிருந்தாங்க. முக்கியத்துவம் வாய்ந்த சேர அரசர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயன் சேரலாதன். இந்த உதயன் சேரலாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மகாபாரதத்துல பாண்டவர்கள், கௌரவர்கள் 2 பேருக்கும் உணவு கொடுத்த மன்னர் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன் இவருக்கு ஒரு பேர் இருக்கு. அடுத்தது இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இவர் யாருன்னா இந்த உதயன் சேரலாதனுடைய தந்தை. இவர் வந்து இமயமலைக்கு போய் அங்க தன்னுடைய சின்னமான வில் சின்னத்தை பொறித்தவர். அதை ஞாபகம் வச்சுப்போம். இமயவரம்பன் சேரலாதனுடைய மகன் தான் சேரன் செங்குட்டுவன்.
இவர் யாருன்னா கண்ணகிக்கு சிலை எடுத்தவர். எங்க இமயமலையிலிருந்து கல் எடுத்துட்டு வந்து கண்ணகிக்கு சிலை எடுத்தவர். கண்ணகி சிலை இருக்கு இல்லையா, இதுல இருக்கு, கேரளாவில் ஒரு கண்ணகி சிலை இருக்கு, அது இவர் காலத்துல எடுக்கப்பட்டது. அதே போல சேரல் இரும்பொறை, இவர் யாருன்னா நம்ம அந்த ஒரு புலவர் ஒருத்தர் வந்து அந்த முரசுல படுத்திருந்தாரு, அவருக்கு கவரி வீசினார்னு ஒரு மன்னர் நம்ம பார்த்திருப்போம். அவர் தான் இந்த சேரல் இரும்பொறை. இவங்கதான் முக்கியத்துவம் வாய்ந்த சேர அரசர்கள். ஓகே, அடுத்தது சோழர்கள். சோழர்களுடைய அரசு வந்து சங்க காலத்துல வேங்கடம்னா நம்ம திருப்பதியை சொல்லலாம். வேங்கடத்திலிருந்து வேங்கட மலை வரை இருந்தது காவிரி கழிமுக பகுதி. இதுதான் டெல்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் கழிமுக பகுதி. இது வந்து சேர நாட்டின் முக்கியமான பகுதியாக இருந்தது. அதாவது டெல்டா பகுதினா திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் மாவட்டம், இதெல்லாம் சேர்ந்தது டெல்டான்னு வரும். இவை அத்தனையும் வந்து சோழர்களுடைய முக்கியமான பகுதிகளாக இருந்தது. சோழ அரசர்கள்ல புகழ்பெற்றவர் யாருன்னா கரிகால் வளவன். அவர் வந்து தன்னை எதிர்த்த சேரர், பாண்டியவர், அவங்களை ஆதரித்த 11 வேலிர்கள், அவங்க கொண்ட கூட்டுப்படைய தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய வெண்ணி அப்படிங்கிற ஒரு ஊர்ல தோக்கடிச்சார். இதை இந்த குறிப்பை நாம ஞாபகம் வச்சுப்போம். சேரர், பாண்டியர் மற்றும் அவர்களின் கூட்டுப்படையான 11 வேலியர்களின் கூட்டுப்படையை தோற்கடித்தவர் வந்து வெண்ணிங்கிற இடத்துல தோற்கடித்தவர் கரிகால் வளவன். அதே போல காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டினார். வணிகர்களை நல்லா ஆதரித்தார். பூம்புகார் இருக்கு இல்லையா, அதான் புகார் துறைமுகம். அதுல வந்து பல இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து வணிகர்கள் வந்து வணிக நடவடிக்கைகள் எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அடுத்தது கல்லணை பற்றி ஒரு விரிவான குறிப்பு கொடுத்திருக்காங்க. இது வந்து கற்களால் கட்டப்பட்ட தடுப்பணை. பாசனத்திற்காக தண்ணியை திருப்பி விடுவதற்காக காவிரி ஆற்றின் குறுக்கே இந்த அணை கட்டப்பட்டது. கல்லணை கட்டப்பட்ட போது 69,000 ஏக்கர் நிலத்திற்கு அது பாசன வசதியை கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியத்துவம் வாய்ந்த அரசர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளஞ்சே சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கனான், கிள்ளி வளவன், பெருநர் கிள்ளி. இளஞ்சே சென்னிங்கிறவர் வந்து அந்த சங்க காலத்து சோழ அரசர். கரிகாலன் நமக்கு தெரியும், அந்த தீ விபத்து இப்ப நம்ம அவரை பார்த்தோம் இல்லையா, சேர பாண்டியர் கூட்டுப்படையை தோற்கடித்தவர். அது கோச்செங்கன்கிறவர் வந்து நம்ம பகுதிகளில் டெல்டா பகுதிகளில் இந்த மாட கோயில்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். யானை ஏறா மாட கோயில்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் கட்டினது அவர் தான். கோச்செங்க சோழன் அப்படிங்கிறது அவருடைய பெயர். 70 மாட கோயில்கள் கட்டியிருக்காரு. திருத்துறைப்பூண்டி, இந்த பக்கம் வலிவலம், கிட்டத்தட்ட இந்த சிக்கல் சிங்காரவேலர் கோயில், இது எல்லாமே மாட கோயிலா இருக்கும். அதாவது யானை வந்து அது அந்த கோயில் மேல ஏற முடியாது. இவர் யானை ஏற மாட கோயில் அப்படிங்கிறது 70 கோயில்கள் கட்டியிருக்காருங்கிற குறிப்பு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது கிள்ளி வளவன். இவர் வந்து சேரரை வெற்றி பெற்றவர். அதுக்கு அடுத்தது பெருநர் கிள்ளி அப்படின்னு ஒருத்தர் கொடுத்திருக்காங்க. இவர் வந்து ராஜசூய யாகம் செய்தவர் அப்படிங்கிற ஒரு குறிப்பை தெரிஞ்சுக்கோங்க. இவரை பற்றிய கூடுதல் தகவல் அது. ஓகே, அடுத்தது பாண்டியர்கள். பாண்டியர்களை பொறுத்தவரையிலையும் தென் தமிழகத்தை ஆட்சி செய்தவங்க. தமிழ் புலவர்களையும் அறிஞர்களையும் பெரிதும் ஆதரித்தவர்கள். அதே போல பல பாண்டிய அரசர்களுடைய பெயர்கள் வந்து சங்க இலக்கியங்கள்ல இருக்கு. அதுல முக்கியமானவர் வந்து நெடுஞ்செழியன். அவர் வந்து மிகச்சிறந்த போர் வீரரா போட்டுறாங்க. இவர் வந்து சேரர், சோழர், 5 வேலியர்கள் அவங்களோட கூட்டுப்படைய தலையாளங்கானம் அப்படிங்கிற இடத்துல தோற்கடித்தாரு. அதனாலதான் அவரை கொற்கையின் தலைவன் தலையானங்கானத்து செருகின்ற பாண்டியன் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாண்டிய நாடு முத்துக்குளிப்புக்கு புகழ் பெற்றது. பல நாணயங்களை வெளியிட்டாங்க. ஒரு புறத்துல யானையின் உருவம் இருக்கும், மற்றொரு புறத்துல மீன் சின்னம் இருக்கும். அதே போல முதுகுடுமி பெருவழுதி அப்படிங்கிறவர் பல வேத வேள்விகளை நடத்தி அதை கொண்டாடும் வகையில் நாணயங்களை வெளியிட்டார். ஓகே, சேர சோழ பாண்டியருடைய மேப்பை பார்க்கிறோம். இந்த மேப்பை வந்து டெட்டுல கேட்க முடியாதுன்னு எல்லாம் நினைச்சுக்காதீங்க. மேப்பை கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? உதாரணத்துக்கு
எங்களுக்கு கேட்டிருந்தது வந்து ஒரு 2 கடல்களை கொடுத்துட்டு அதுக்கு இடைப்பட்ட நிலப்பரப்புக்கு பேர் என்ன போன டெட்ல கேட்டிருந்தது. இப்போ வந்து வைகையாருக்கும் தென்பெண்ணையாருக்கும் இடைப்பட்ட பகுதியில ஓடக்கூடிய பெரிய ஆறு எது அப்படின்னு கேட்டா காவிரி. இது வந்து இந்த நம்ம மேப் ரீடிங் தெரிஞ்சாதான் தெரியும். அதே போல திருநெல்வேலி மாவட்டத்துல அல்லது அந்த பகுதிகளில் ஓடக்கூடிய மிகப்பெரிய ஆறு எது அப்படின்னா தாமிரபரணி. இதெல்லாம் நம்ம இந்த மேப்ல நம்ம ஜெனரலா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அதை நம்ம ஒரு முறை பார்த்துப்போம். இந்த பட்டங்கள் முக்கியம். காரணம் இதுல 3 பட்டம், ஆதவன், குட்டுவன், வானவன், கில்லி, இத 4 ஆப்ஷனா கொடுத்துட்டு இதுல எது சேரர்கள் சூடி கொள்ளாத பட்டம் அப்படின்னு கேட்டா கில்லி. இதே 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் எது சோழர்கள் சூடிக்கொண்ட பட்டம் அப்படின்னா கில்லி தான். இப்படி இந்த கேள்விகள் வரலாம். இதை ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை, இது வந்து சேரர்கள். சென்னி, செம்பியன், கில்லி, வளவன், இது வந்து சோழர்கள். இதுல பாத்தீங்கன்னா இந்த சேல ஆரம்பிக்கிற 2 இங்க இருக்கு. செழியன் வந்து பாண்டியர்கள் இருக்கு. இந்த சோழர், சென்னி, செம்பியன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கில்லி, வளவர் ஒரே பேரு. நம்ம பார்த்திபன் கூட இந்த கேரக்டர்ல ரொம்ப நல்லா நடிச்சாரு. ஆக்சுவலா அது ஒரு வேற விதமா தான் நடிச்சாரு. இருந்தாலும் அந்த பேரை கொஞ்சம் புகழ் பெற வச்சுட்டாரு. ஓகே, அடுத்தது பாண்டியர்கள் மாறன், வழுதி, செழியன், தென்னர். இதை நம்ம ஒரு முறை பார்த்துப்போம், நிச்சயமா ஞாபகம் வந்துடும். அதே போல முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நெடியோன், இவர் சங்ககால புலவர், சங்ககால மன்னர். அடுத்தது நன்மாறன், முதுகுடிமி பெருவழுதி, நெடுஞ்செழியன். ஏன் நம்ம சங்க காலம்னு சொல்லிட்டு சங்க காலத்து அரசன்னு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, சங்க காலத்தை தாண்டியும் அவர்கள்லாம் வந்து முற்கால சோழர்கள், முற்கால பாண்டியர்கள். பிற்காலத்திலேயும் சோழ அரசு இருந்தது, பாண்டியர்கள் வந்தாங்க. அதனாலதான் அந்த வார்த்தையை நம்ம திருப்பி பயன்படுத்துறோம். அடுத்தது அரசுரிமை சின்னங்கள். இப்போ செங்கோல், முரசு, வெண்கொற்ற குடை, இது எல்லாம் வந்து அரசு அதிகாரத்தினுடைய சின்னம். நமக்கு தெரியும், இந்தியா சுதந்திரம் அடைந்த போது அப்போ அந்த முறைப்படி எப்படி அரசு கைமாறுதுங்கிறதுக்காக நம்ம தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட செங்கோல், அதை கொண்டு போய் வச்சு அதை கொடுத்ததன் விதமாக அந்த அதிகாரத்தை பரிமாறிக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சமீபத்தில் கூட அந்த செங்கோலை வந்து பிரதமர் வந்து புதிய பாராளுமன்றத்துல கொண்டு வந்து வச்சதை பார்த்தோம். அதே போல செங்கோல், முரசு, வெண்கொற்ற குடை, இது வந்து அரசுரிமை சின்னங்கள். மூவேந்தர்கள் அவங்க சூடிக்கொண்ட மாலை, துறைமுகம், தலைநகர், சின்னம். இதுல இந்த மாலை மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். மற்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும். இதை ஒரு முறை பார்த்துருவோம். சேரர், பனம்பு. பொதுவா வந்து பனை மரங்கள் வந்து அந்த பகுதிகளை இல்லைன்னாலும், அதிகம் இல்லைன்னாலும், அவங்க பனைம்பூ மாலையை அவங்க சூடிக்கொண்டாங்க. சோழர்கள் அத்திப்பூ, சிவனுக்கு உரியது, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அத்திப்பூ சிவனுக்குரியது, அதை சூடிக்கிட்டவங்க சோழர்கள். பாண்டியர்கள் வேப்பம்பூ, அதை சூடிக்கிட்டாங்க. இந்த பனம்பூ, வேப்பம்பூவை வந்து ஒரு வேல்பாரி நாவல்ல வரும். பாண்டியர் வந்து வேப்பம்பூ சூடி இருக்காங்க அப்படின்னா, வேப்பம்பூ வந்து நண்டின் கண் போல இருக்கும் அப்படின்னு ஒரு இலக்கியத்துல வரும். வேப்பம்பூ வந்து நண்டின் கண் போல இருக்கும் அப்படின்னா, பாண்டியர் வந்து நண்டு மாலையையும் சூடிப்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் வரும். அதே போல சேரர்கள் நிலப்பகுதியான அந்த பகுதியில வேல்பாரி வந்து ஒரு பனைமரத்தின் அடியில பாதுகாப்பா யாரை நிக்க வச்சாலும் அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி வரும். சேரர்கள் பனம்பூ, சோழர்கள் அத்திப்பூ, பாண்டியர்கள் வேப்பம்பூ. இதை மட்டும் கொஞ்சம் சிரமப்பட்டு மனப்பாடம் பண்ணிக்கங்க. மற்றது நமக்கு தெரியும். பாண்டியர்கள் கொற்கை, சோழர்கள் பூம்புகார், சேரர் முசிறி, தொண்டி நமக்கு தெரியும். தலைநகர் வஞ்சி, கரூர், உறையூர், புகார். பாண்டியர் மதுரை. ஓகே. சேரர் வில்லம்பு தெரியும், சோழர் புலிக்குடி தெரியும், பாண்டியர் மீன் தெரியும். இதுல கூட இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஆக்சுவலா எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்றேன். சேரர்ல 2வது எழுத்து ர, விற்கொடி, விற்கொடியிலையும் அதனுடைய இன எழுத்து வருது. சேரர்கள்ல 2வது எழுத்து ர, அதனுடைய இங்க விற்கொடின்னு பாத்தீங்கன்னா அதுல 2வது எழுத்து அதனுடைய இன எழுத்து. சோழர்கள்ல 2வது எழுத்து ழ,
அதுல பாத்தீங்கன்னா புலியில இரண்டாவது எழுத்து லீ வரும். அதே போல பாண்டியர்ல இரண்டாவது எழுத்து ந, மீன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இரண்டாவது எழுத்து இன்னு வரும். இது ஞாபகம் வச்சுக்கலாம். ஆக்சுவலா இது நமக்கு எளிமையா தான் தெரியும், இருந்தாலும் தேவைப்பட்டதுன்னா பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது குறுநில மன்னர்கள். ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. அடுத்தது குறுநில மன்னர்கள். இவங்க யாருன்னா இந்த பண்டைய தமிழகத்துல சேர சோழ மன்னர்கள் பாண்டியர்கள் இல்லாம சில குறுநில மன்னர்கள் சிறு பகுதியை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்றோம். சின்ன நிலப்பரப்பு ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவங்க வந்து குறுநில மன்னர்கள். இதுல வந்து இதெல்லாம் நீங்க சும்மா லைட்டா நட்டு இது சொல்றேன், பாத்துக்கோங்க. இதுல வந்து முக்கியமானவங்க யாருன்னா கடையேழு வள்ளல்கள், பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி. இவங்க வந்து புலவர்களை ஆதரித்ததுக்காக அவங்கள புகழப்பட்டவர்கள். அடுத்தது கிழார் அப்படிங்கிறவர் கிராம தலைவர், அதை ஞாபகத்துல வச்சுப்போம். அடுத்தது சங்ககால ஆட்சி அமைப்பு எப்படி இருந்ததுன்னா அரசுரிமை பரம்பரையானது. அரசரை வந்து கோ அப்படின்னு சொல்றாங்க. கோன் என்ற சொல்லினுடைய சுருக்கம். வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன் அப்படின்னும் வேற பெயர்கள்னால அவங்க அழைக்கப்பட்டாங்க. அடுத்தது மூத்த மகன் தான் ஆட்சிக்கு வருவாங்க. அரசு கட்டிலேறுதல், முடிசூட்டு விழா. அதே போல பட்டத்து இளவரசரை வந்து கோமகன் என்றோ, இளையோ, இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் என்றோ அழைத்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். நிலவரி தான் வருவாயினுடைய முக்கிய ஆதாரம். அது இறை. அதுக்கு பேர் வந்து இறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலவரிக்கு இறைன்னு பேர் இருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருக்கு இல்லையா, நிலவரி தான் முக்கிய வருவாய், அது இறை அப்படிங்கிறத நம்ம கவனத்துல வச்சுப்போம். அதே போல வீரக்கழல்கள் அணிந்திருந்தாங்க. அவங்களுடைய சாதனைகள் இதெல்லாம் நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு முக்கியமான விஷயம் எதுவுமே இல்லை. 5 விதமான கடமைகள் செய்தனர் அரசர்கள். 5 விதமான கடமைகள் செய்தனர். கல்வி கற்பதை ஊக்குவிப்பது, சடங்குகள் நடத்துவது, பரிசுகள் வழங்குவது, மக்களை பாதுகாப்பது, குற்றவாளிகளை தண்டிப்பது. அது போல இருந்தாங்க. அதே போல 5 உறுப்பினர்களை கொண்ட குழு. அதே போல எண் பேராயம் 8 பேர்களை கொண்ட குழு. இப்படி அவங்களுக்கு உதவி செய்ய பல அதிகாரிகள் இருந்தாங்க. படைகள் தெரியும், குதிரை, யானை, தேர்ப்படை, காலாட்படை இதெல்லாம் இருந்துச்சு. படைத்தலைவரை வந்து தானை தலைவன் அப்படின்னு சொல்றாங்க. அரசர் தான் இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம். சங்க காலத்துல அரசரே இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நம்ம பார்க்கிறோம். தலைநகர்ல இருந்த நீதிமன்றம் வந்து அவை. நினைவுல வச்சுக்கிறோம். தலைநகர்ல இருந்த நீதிமன்றம் வந்து அவை. கிராமத்துல இருந்தது மன்றம். கிராமத்துல இருந்தது மன்றம். தலைநகர்ல இருந்தது அவை, கிராமத்துல இருந்தது மன்றம். ஓகே, தண்டனைகள் கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியும் மண்டலம். மண்டலங்கள் வந்து நாடுகளாக பிரிக்கப்பட்டது. நாடு கூற்றங்களாக பிரிக்கப்பட்டது. ஊர் வந்து கிராமம், பேரூர் பெரிய கிராமம், சிற்றூர் சிறிய கிராமம், மூதூர் பழமையான கிராமம். இதுல இருந்தெல்லாம் பெரிய அளவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா சமூக அறிவியல்ல வந்து இது தமிழ் பாடப்பகுதியில வர்றதுதான் வந்திருக்கு. அதனால இதுல அதிக கவனங்கள் நீங்க எடுத்துக்க வேண்டாம். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஏற்கனவே. இது நம்ம ஏற்கனவே தமிழ்ல நம்ம பார்த்ததுதான், அல்லது தமிழ்ல இனிமே நம்ம பார்க்க போறதுதான். அதனால நேரம் பண்ணிக்க வேண்டாம். அடுத்தது அங்க வந்து பெண்களின் நிலை எப்படி இருந்துன்னு பார்த்தோம். கற்றறிந்த அறிவு கூர்மையுடைய பெண்கள் இருந்தாங்க 2300 வருஷத்துக்கு முன்னாடியே. அதை நம்ம நினைவில் கொள்வோம். 40 பெண்பார் புலவர்கள் வாழ்ந்து அரிய நூல்களை கொடுத்திருக்காங்க. அதே போல கற்பு நெறி மிகச்சிறந்த ஒழுக்கம். அதே போல பெற்றோரின் சொத்துக்களில் மகனும் மகளும் சமமான பங்கை பெற்றனர். இந்த குறிப்பை நம்ம பார்த்துக்கிறோம். இது சங்க காலத்துல இருந்தது, பிற்காலத்துல இது இல்லை. பிற்காலத்துல இது இல்லை, சங்க காலத்துல ஆனா மகனும் மகளும் சமமான பங்கை பெற்றனர் அப்படிங்கிற ஒரு குறிப்பை பார்த்திருக்கோம். ஓகே, பெண்பால் புலவர்கள் பேர் கொடுத்திருக்காங்க. இது நமக்கு தமிழ்லையும் வரும், இருந்தாலும் ஒரு முறை படிச்சுப்போம். ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், ஆதிமந்தியார், பொன்முடியார். அடுத்த போல மத நம்பிக்கைகள். இதுல இருந்து கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. நடுகள் வழிபாடு வழக்கத்துல இருந்தது. பௌத்தம், சமணம் கூட இருந்தன. அதே போல சாதி முறை வளர்ந்திருக்கவில்லை. அந்த தொழிலை அடிப்படையாக கொண்ட வர்ணாசிரமம் அது வந்து பிற்காலத்துலதான் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. வீரக்கல் நடுகள் போரில்
வீரமரணம் அடைந்த நினைவு வீரனினுடைய நினைவை போற்றுவதற்காக வீரக்கல் நட்டாங்க. அதுக்கு நடுகல்னு ஒரு பேரு. அதே போல உடை அணிகலன்கள். அவங்க வந்து இதுல இருந்து கேள்விகள் ஒரே ஒரு முறை வந்திருக்கு. பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணிகள், அதை பத்தி கலிங்கம் குறிப்பிடுது அப்படிங்கிறாங்க இல்லையா. இதுல இருந்து ஒரு மாதிரி வினா வந்திருந்தது. அதே போல சாதாரண மக்கள் பருத்தியிலான ஆடைகளை அணிந்திருந்தாங்க. அதே போல தங்கம், வெள்ளி, முத்துக்கள், நவரத்தன கற்கள், சங்கு, பாசிமணிகள் இதனாலான அணிகலன்கள் அணிந்திருந்தாங்க. கலைகள் நமக்கு தெரியும், முரசு, புல்லாங்குழல், யாழ், இதெல்லாம் அவங்க பயன்படுத்துறாங்க. 7 சுரங்கள் அப்பயே இருந்தது. ஏழிசை வல்லான் அப்படின்னு கரிகாலனுக்கு ஒரு பெயர் இருக்கு. அதே போல பாணர்கள், விரலியர் அப்படின்னு பாடக்கூடிய புலவர்கள். பாணர்கள்னா பாடக்கூடியவங்க, பாடக்கூடிய புலவர்கள் தான் பாணர்கள். சாதாரணமா கவிதை இயற்றுபவர்கள், செய்யுள் இயற்றுபவர்கள் புலவர்கள். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். கணிகையர்னா நடனம் ஆடுபவங்க, கூத்துன்னா நாடகம். முத்தமிழ் கோட்பாடு இப்போ உருவானதுதான் இயல், இசை, நாடகம். தொழில்கள், முக்கியமான தொழில்கள்னு பாத்தீங்கன்னா வேளாண்மை, கால்நடை மேய்த்தல், மீன்பிடித்தல், வேட்டையாடுதல். அடுத்தது கைவினை தொழில்கள். இது மேக்சிமம் பாத்தீங்கன்னா போர் சார்ந்ததா தான் இருக்கும். கைவினை தொழில், தச்சர், கொல்லர், பொற்கொள்ளர், மண்பாண்டம் செய்வோர், இவங்கெல்லாம் இருந்தாங்க. அடுத்தது விழாக்கள், நிறைய விழாக்கள் இருந்தது. அறுவடை திருநாள், பொங்கல், கார்த்திகை தீப விழா, இந்திர விழா தலைநிகரில் கொண்டாடினாங்க. அதே போல எருது சண்டை, சேவல் சண்டை, தாயமாடுதல் இதெல்லாம் இருந்தது. வணிகம், உள்ளூர்ல, உள்நாட்டுல, கடல் கடந்து வெளிநாட்டுல அப்படின்னு சொல்லி 3 நிலைகள்ல வணிகம் நடைபெற்றதை நம்ம பார்க்கிறோம். உள்ளூர், அந்த ஊருக்கு மட்டும், ஊருக்குள்ளேயே வணிகம் செய்வது. உள்நாட்டுல, அந்த அவங்களுடைய நாட்டு பகுதியில மட்டும் வணிகம் செய்வது. கடல் கடந்து வெளிநாட்டுல செய்யுது. இதை நம்ம அன்னைக்கே இருந்தது அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். அதே போல கலங்கரை இலங்கு சுடர் அப்படிங்கிற கோபுரங்கள், ஒளிவிளக்கு கோபுரங்கள் இருந்தன. அதான் துறை கலங்கரை விளக்கம். முக்கியமானது, முக்கியமான குறிப்பு தமிழ்லையும் வரும், இது சமூக அறிவியல்லையும் வரும். இதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரையில நாலங்காடி அப்படின்னு சொல்லக்கூடிய பகல் நேர சந்தையும், அல்லங்காடி என்று சொல்ல போற இரவு நேர சந்தையும் இருந்தது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாலங்காடிங்கிறது காலை நேரம்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா காலையில தொடங்கி பகல் வரலையும் இருக்கும். அல்லங்காடிங்கிறது சமூக அறிவியல்ல மாலை நேர சந்தைன்னு கொடுத்துருக்காங்க. இது மாலையில தொடங்கி இரவு வரை இருக்கும். அதனால அந்த மதுரை தூங்கா நகரம்னு ஒரு பேர் இருக்கு. இதை நாம நினைவில் வைத்துப்போம். அதே போல பண்டமாற்று முறை வழக்கத்துல இருந்தது. கருமிளகு, நமக்கு தெரியும், நம்ம நாட்டை தேடி வந்த ஐரோப்பியர், போர்த்துகீசியரா இருக்கட்டும், ஆங்கிலேயரா இருக்கட்டும், மற்ற பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள் எல்லாருமே எதுக்காக வந்தாங்கன்னா, நம்மள்ட்ட இருந்த இந்த கருமிளகு, இந்த கருமிளகுக்காக தான் வந்தாங்க. முக்கியமாக இந்த வாசனை திரவியங்கள், நறுமண பொருள்கள், கருமிளகு உள்ளிட்ட பொருள்களுக்காக தான் வந்தாங்க. அதுல ஏன் இந்த கருமிளகுனா மருத்துவ பலன். இதுல ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. எகிப்து அரசன் 2ஆம் ராம்சன்ஸின் பதப்பட்ட உடல் திறக்கப்பட்ட போது அவருடைய நாசி அடிவயிறுல கருமிளகு கதிர் வைத்திருந்தாங்க அப்படிங்கிறது. இது ஒரு பழங்கால பாதுகாப்பு முறை. அடுத்து முக்கிய துறைமுகம் முசிறி, தொண்டி, கொர்க்கை. அதே போல முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் உப்பு, மிளகு, முத்து, தந்தம், பட்டு, நறுமண பொருள்கள், வைரம், குங்குமப்பூ, விலை மதிப்புமிக்க கற்கள், மஸ்லின், சந்தனக்கட்டை. இறக்குமதி பொருட்கள் வந்து புஷ்பராகம், தகரம், கண்ணாடி, குதிரைகள். கண்ணாடி வந்து அப்ப செய்யற தொழில்நுட்பம் நம்மள்ட்ட இல்ல, நாம இறக்குமதி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். முக்கியமானது, இந்த பட்டு வந்து தங்கத்திற்கு இணையாக கருதப்பட்டது. ரோம பேரரசர் ஆரிலியன் அவர் வந்து இந்திய பட்டை வந்து எடைக்கு எடை தங்கம் கொடுத்து வாங்கினாருங்கிற ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் அனுப்புறேன், அப்புறம் நீங்க பொறுமையா கூட பாத்துக்கோங்க. நிச்சயமாக இந்த தேர்தல் முடித்த பிறகு நமக்கு நேரம் நிறைய இருக்கும். இந்த ஆசிரியர் தேர்வு விஷயத்துல நிறைய கவனம் செலுத்துவோம். இப்பதான் சொன்ன ஸ்கிரீன்ல. அடுத்தது கடல் கடந்த வாணிக தொடர்பு. நாம வந்து கிரேக்கம், ரோம், எகிப்து, சீனா, தென்கிழக்காசியா, இலங்கை இந்த நாடுகளோட வணிக உறவுகள் இருந்தது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அது வந்து தொல்லியல் அகழாய்வு மூலம் கிடைக்கப்பட்ட நாணயங்கள், பொருட்கள் மூலமும் உறுதி செய்யப்பட்டிருக்கு.
முசிறி வந்து முதல் பேராங்காடி. பிலினி அவர் இயற்கை வரலாறு, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிலினி எழுதிய இயற்கை வரலாறு, இவர் ரோம் நாட்டை சேர்ந்தவர். இதுல முசிறி நகரம் இருக்கு இல்லையா, அததான் இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஒரு ரோமானிய குடியிருப்பு இருந்தது. அதுல அகஸ்டஸ் கடவுளுக்காக கோயில் ஒன்று கட்டப்பட்டிருந்தது. கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாப்ரஸ் ஒப்பந்த பத்திரம், இது எங்க இருக்குன்னா வியன்னாவில் இருக்கு. அங்க முசிறியில உள்ள ஒருத்தரும் அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த ஒருத்தருக்கும் நடந்த வணிக ஒப்பந்தம், அதை பத்தி கொடுத்திருக்காங்க. அடுத்தது களப்பிரர்கள். இந்த களப்பிரர்கள் வரலாறை படிக்கும்போது வெறும் பாடமா மட்டும் படிங்க. இதுல வந்து ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டாம். கொடுத்திருக்கிற பாடத்துல உள்ள தகவல்களை நம்ம தெரிஞ்சுப்போம், விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டாம். என்ன கொடுத்துருக்காங்களோ இதை படிச்சு நம்ம மதிப்பெண் எழுதுவோம், அவ்வளவுதான். 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில சங்க காலம் படிப்படியாக தனது சரிவை சந்தித்தது. அதுக்கப்புறம் களப்பிரர்கள் தமிழகத்துல உள்ள வராங்க. 2½ நூற்றாண்டுகள், அதாவது 250 வருஷம் ஆட்சி செய்யறாங்க. அவங்களை பற்றிய குறிப்புகள் குறைவாதான் இருக்கு. அவங்களுடைய நினைவு சின்னங்கள் ஏதும் இல்லை, தொல்கலை பொருள்கள் எதுவும் இல்லை. ஆனால் அவர்களுடைய ஆட்சி குறித்து இலக்கியத்துல சான்றுகள் இருக்கு. அதாவது இலக்கிய சான்று தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்கலம், பெரிய புராணம் இதுல இருக்கு. சீவக சிந்தாமணி, குண்டலகேசி ரெண்டுமே இந்த காலத்துல எழுதப்பட்டது. இவர்கள் காலத்துல பௌத்தம் சமணம் முக்கியத்துவம் பெற்றது. சமஸ்கிருதம் பிராகிருதம் இந்த மொழிகள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு வட்டெழுத்து அப்படிங்கிற புதிய எழுத்து முறை உருவானது. 11 கீழ்கணக்கை சேர்ந்த பல நூல்கள் இயற்றப்பட்டன. வணிகமும் வர்த்தகமும் தொடர்ந்து செழித்தோங்கின. ஓகே, இந்த விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த வரி கொடுத்திருக்காங்க பாருங்க. எனவே களப்பிரர் காலமானது பொதுவாக சித்தரிக்கப்பட்டதை போல இருண்ட காலம் அல்ல. இந்த வரிக்காக தான் நான் அவ்வளவு பெரிய பில்டப் சொன்னேன். எப்போதுமே களப்பிரர் காலம் வந்து இருண்ட காலம், அங்க இங்க பல விஷயங்களை மாத்திட்டாங்க அப்படி இப்படின்லாம் நம்ம அறிஞர்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்று கூட இப்ப கூட நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை கலந்துருங்க, பாடத்தை படிச்சுட்டு நம்ம மதிப்பெண் எடுக்கிறத மட்டும் பார்ப்போம். சுருக்கம் கொடுத்திருக்காங்க. சங்கம் அப்படிங்கிறது புலவர்களுடைய குழு, இதை ஆதரித்தவர்கள் பாண்டியர்கள். சங்க காலத்துல மூவேந்தர்கள், சேரர், சோழர், பாண்டியர் தமிழகத்தை ஆட்சி செய்தார்கள். சில குறுப்பு நில மன்னர்களும் இருந்தாங்க. அவங்க இந்த பாரி, ஆரி, அது போல வேளிர்கள் அப்படின்னு அவங்கள குறிப்பிட்டோம். தொல்லியல் அகழ்வாய்வுகள் தமிழகத்துக்கும் அயல் நாடுகளுக்கும் இருந்த வணிக உறவுகளை பற்றி நம்ம நாணயங்கள், அந்த ஒப்பந்தங்கள், பொருள்கள் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில சங்க காலம் முடிவுற தொடங்கியது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, அறிஞர் கொடுத்திருக்காங்க. இப்படிதான் இருக்கும் சமூகவியல். அதிகமாக புலவர்களின் குழுமம் கூற்று, புலவர்களின் குழுமம் சங்கம் என அறியப்பட்டது. காரணம், சங்க இலக்கியங்களின் மொழி தமிழாகும். கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும். கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. கூற்றும் சரி, காரணம் தவறு, கூற்றும் காரணமும் தவறு. இப்படிதான் நமக்கு அதிகமான வினாக்கள் இருக்கும். ஒவ்வொரு பாடத்திலையுமே இது இருக்கும். கல்வி உளவியல்ல இருக்கும் குறைந்தபட்சம் ஒரு 3-4. அதனால நான் ஏற்கனவே ஒரு முறை இந்த கூற்று காரணத்தை 30 பிராக்டிஸ்க்காக கொடுத்துருந்தேன். எத்தனை பேர் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, அதை நம்ம பார்த்துப்போம். அதனால இது போன்ற வினாக்கள் இருக்கும். நாங்க அடுத்தது பிராக்டிஸ்ல நாங்க பொறுத்துக, கூற்று காரணம், இந்த முறைகளை தர்றோம். இந்த வகுப்பு முடிஞ்சோன்னா PDF ஷேர் பண்றோம், பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது இந்தியா மௌரியருக்கு பின்னர். இதுல நாம பார்க்க வேண்டியது சான்றுகள், இதெல்லாம் விட்டுருங்க. இந்த 2 முக்கியமான குறிப்புகள் கொடுத்திருப்பாங்க, இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுல டேட்டா அதிகம், நீங்க படிச்சாலும் ஞாபகம் இருக்காது. ஏன்னா அவசரம், நம்ம படிச்சு பண்ணிடலாம், இருந்தாலும் இப்ப போட்டு குழப்பிக்க வேறாங்கிறது தான். அதுக்காக தான் நான் சொன்னேன். இது படிக்க விருப்பம் உள்ளவங்க நிச்சயமா படிங்க. இல்ல சார் எனக்கு டேட்டா அதிகமா இருக்குன்னு சொல்றவங்க இந்த பாடத்தை நீங்க விட்டுறலாம். இதுல நீங்க முக்கியமாக பார்க்க வேண்டியது
இந்த பாக்ஸ்ல உள்ளது கனிஷ்கர். கனிஷ்கர் குஷான அரசர், இத பார்த்துக்கோங்க. அதே போல இதெல்லாம் விட்டுருங்க, அவ்வளவுதான், அதை மட்டும். அதே போல சந்திரகுப்த மௌரியர் வந்ததுன்னா அதை பார்த்துக்குங்க. இது ரெண்டு தான் முக்கியமான விஷயம். மற்ற இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவுல கவனம் செலுத்த வேண்டியது இல்லை. இப்போ நம்ம இதுல பார்க்க வேண்டியது குப்தர் வர்தனர். இதுல குப்தர்களை மட்டும் பார்த்துருவோம். சமுத்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், இத லைட்டா பார்த்துக்கோங்க. அடுத்தது பிடிஎஃப் ஷேர் பண்றேன், பார்த்துக்கோங்க. இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னொரு பாட்டு இருக்கும். இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை பத்தி முழுமையா படிச்சிருங்க. இது நிச்சயமா முக்கியம். நாலந்தா பல்கலைக்கழகம் 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுகள் குப்த பேரரசு ஆதரவுல தலை தோங்கியது. அதுக்கப்புறம் பேரரசர் ஹர்ஷர் அவர் இதுக்கு ஆதரவு கொடுத்தாரு. பௌத்த தத்துவம் தான் முக்கிய பாடம். யோகா, வேத, இலக்கிய, மருத்துவம் கத்துக் கொடுத்தாங்க. யுவான் சுவாங் பௌத்த தத்துவத்தை படிப்பதற்காக பல ஆண்டுகள் தங்கியிருந்தாரு. அந்த வளாகத்துல 8 மகா பாடசாலைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்களும் இருந்தன. அடுத்தது இது துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்களால் அழித்து தரமாக்கப்பட்டது. பக்தியார் கில்ஜி அப்படிங்கிற ஒரு தலைமையில வந்த மம்லுக்கு அப்படின்னு சொல்ற துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்கள் அழித்து தரமட்டமாக்கிட்டாங்க. இது இப்போ யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய சின்னம் அப்படிங்கிற குறிப்பை நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். இந்த பாக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் பாத்துக்கோங்க. என்ன சார் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்கன்னு சொல்லாதீங்க. இதுல ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை. குப்தர்கள் காலத்துல பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் கொடுத்துருக்காங்க. அது மேக்சிமம் எல்லாமே வந்துருது. இதுல இருந்து கேள்விகள் வந்துட வாய்ப்பு இல்லை. இந்த குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். அதை நம்ம ஏற்கனவே சொன்னோம். இந்த சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தரை பத்தி முழுமையா பாத்துக்கோங்க. அதுலதான் அந்த சாணக்கியனும் ஒருவர். இப்ப மீண்டும் தென்னிந்திய அரசுக்கு வரும். இந்த தென்னிந்திய அரசுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மௌரியர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு தென்னிந்திய அரசு உருவாகுது. பல்லவர்கள், சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள். பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல வரும் இல்லையா, ராஷ்டிரகூடர்கள் சோழர்களுடைய சமகாலத்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்தது மாமல்லபுரம் கடற்கரை கோவில், எல்லோரா நினைவு சின்னம், எலிபெண்டா குகை கோவில், அதனுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல ஹர்ஷருடைய ஆட்சியினுடைய சமகாலத்துல பல்லவர்கள் ஆட்சி செய்யறாங்க. காஞ்சிபுரத்தை தலைநகராக இருந்து அவங்க சோழ பாண்டிய அரசுகளுடைய பகுதிகளை உள்ளடக்கி ஆட்சி செய்யறாங்க. அப்போ சோழர்களும் பாண்டியர்களும் அவங்களுடைய எல்லை பகுதி கொஞ்சம் குறைந்து போய் அந்த வைகை நதி கரையிலையும் காவிரி நதி கரையிலையும் மட்டும்தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சாளுக்கியர்கள் ராஷ்டிரகூடர்களால விரட்டப்பட்டாங்க. நம்ம பார்த்தோம் ஏற்கனவே இந்த வாதாபி சாளுக்கியர்களை பத்தி. அப்போ பல அரசுகளுக்கு இடையே நிறைய போராட்டம் இருந்தது. என்னன்னா மிகப்பெரிய அரசு எதுவுமே இல்லை. உதாரணத்துக்கு குப்த அரசு, மௌரியர்கள், இவங்க எல்லாம் மிகப்பெரிய அரச வம்சமா இருந்தாங்க. ஒரு பெருநிலப்பகுதியை ஆண்டாங்க. குப்தர்கள் கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய 60% நிலப்பரப்பை ஆட்சி செய்த அளவுக்கு அவங்க பெரிய ஒரு ஆட்சி செய்தாங்க. அதே போல மௌரியர்களும். பல்லவர்கள் தென்கிழக்கு கடற்கரை பகுதியில முக்கிய வணிக மையமான காஞ்சிபுரம், இதை நம்ம நினைவில் கொள்வோம். ஏன் இந்த குறிப்பு சொல்ல, காஞ்சிபுரம்னு சொன்னாலே தெரியுமே, ஏன்னா தென்கிழக்கு கடற்கரை பகுதியில முக்கிய வணிக மையம். அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அதே போல சீன ரோமா வணிகர்களோட தொடர்பு வச்சிருந்தாங்க. பிற்கால பல்லவர்கள் 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகள்ல தமிழகம் முழுவதும் ஆட்சி செய்தாங்க. முக்கியமா அவங்களுடைய மைய பகுதியா இருந்தது தொண்டை மண்டலம், அதாவது வட ஆற்காடு பகுதி, ஆந்திரா, தமிழகத்தின் வடக்கு பகுதின்னு நம்ம சொல்லலாத, சென்னை உள்ளிட்ட, திருப்பதி உள்ளிட்ட அந்த மைய பகுதி, வட தமிழகம், தென் ஆந்திரா. கல்வெட்டுகள் பாத்தீங்கன்னா மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, 2ஆம் புலிகேசினுடைய ஐகோல் கல்வெட்டு. அவங்களுடைய எல்லை பரப்புகள் பாத்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. பீஜப்பூர் இந்த பக்கம் வைகை நதி, இந்த பக்கம் கிருஷ்ணா, இதுக்கு இடைப்பட்ட பகுதியை அவங்க ஆட்சி செய்தாங்க. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது மகேந்திரவர்மன், அடுத்தது இந்த
இந்த குடவரை கோயில்கள், மகேந்திரவர்மன் பாணி குடவரை கோயில், மாமன்னன் பாணி ஒற்றைக்கல் ரதம், கட்டுமான கோயில் வந்து ராஜசிம்மன் நந்திவர்மன் பாணி. இதை நம்ம பார்க்க போறோம். இதை ஏன் இப்ப சொல்றேன்னா, இதை நீங்க ஒரு முறை படிச்சுக்கோங்க. அடுத்த வகுப்புலதான் நம்ம இதை பார்க்க போறோம். நம்ம இந்த வகுப்புல இதை பார்க்கல, எதை கவனிக்கணும்னு சொல்றேன். இதை பார்த்துக்கோங்க. அடுத்த வகுப்புல நம்ம இதுக்கு பதில் சொல்லிக்கலாம். அடுத்தது இந்த ராஜசிம்மன் பாணி, சமூக பண்பாடு, இதெல்லாம் வந்து அதுல நீங்க நார்மலா நீங்க படிச்சாலே புரியும். ஓரளவு பிடிஎஃப் படிக்கிற வகையில தான் இருக்கு. சாளுக்கியர்கள் வந்து மராத்தியத்தை உள்ளிட்ட பகுதியில ஆண்டாங்க. வாதாபியில இருந்து வந்தவங்க. வாதாபி தான் அவங்களுடைய தலைநகரா இருந்துச்சு. இதுல வந்து அதுக்கு மேல நீங்க கவனம் எடுத்துக்க தேவையில்லை. இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ராஷ்டிர கூடர்கள் எல்லாமே நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த எல்லோரா இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லோரா எலிபெண்டா ரெண்டையும் நீங்க பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் இந்த பாடத்துல நீங்க பார்க்க வேண்டியது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு முக்கியமான 2 பாடங்கள் நான் முழுமையா நடத்திட்டேன். ஒரு 2 பாடத்துல நான் வந்து இதை பாத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். புவியியல் வகுப்பு பிரிதொரு நாள் நடக்கும். இந்த இடர்கள், பேரிடர் அப்படின்னு ஒரு விஷயம். பேரிடர் அப்படின்னா என்ன? 444 பேர். பேரிடர் அப்படின்னா என்ன? ஒரு பொருளாதார ரீதியான, உடைமைகள் ரீதியான, உயிர் ரீதியான இழப்பை ஏற்படுத்தக்கூடியது இடர். அது பெரிய அளவுல இருந்தா பேரிடர். பேரிடர்னா என்ன? உயிர் சேதம், உடைமை சேதம், பொருளாதார சேதம், இது 3ஐயும் தருவதுதான் இடர். பெரிய அளவுல இருந்தா பேரிடர். இதுல வந்து நம்ம ஒவ்வொன்னா பார்த்துருவோம். மனித உயிர் உடைமைக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய தொடர்ச்சியான இடையூறுகள் பேரிடர். இயற்கை பேரிடர், மனிதனால் உண்டாக்கும் பேரிடர்னு 2 வகையா பிரிக்கலாம். அப்போ பேரிடரை 2 வகையாக பிரிக்கலாம். இயற்கை பேரிடர், மனிதனால் உண்டாக்கும் பேரிடர். ஓகே, இது ஒரு சின்ன படம் தான், டக்குன்னு முடிச்சிடலாம். நிலநடுக்கம், எரிமலை, சுனாமி, சூறாவளி, வெள்ளம், நிலச்சரிவு, பனிச்சரிவு, இடி மற்றும் மின்னல், இது எல்லாமே இயற்கை பேரிடர். மனிதனாலா உண்டாகக்கூடிய பேரிடர் நெருப்பு, கட்டிடம் இடிந்து போதல், தொழிற்சாலை விபத்து, போக்குவரத்து விபத்து, தீவிரவாதம், கூட்ட நெரிசல், இது எல்லாம் மனிதனால் உண்டாகக்கூடிய பேரிடர். அப்போ பேரிடரை 2 வகையாக பிரிக்கலாம். இயற்கை பேரிடர், மனிதனால் உண்டாகக்கூடிய பேரிடர். அவ்வளவுதான். இதுல மற்றது எல்லாமே இதுல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். சுனாமி 2004 சுனாமியை பத்தி தகவல் கொடுத்திருக்காங்க. 9.1 இருந்து 9.3 ரிக்டர். 2 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆசிய மக்களை கொன்றது. இந்தியாவில் 10,000 பேர் இறந்தாங்க. தமிழ்நாட்டில் 1705 பேர் இறந்தாங்க. 30 மீட்டர் வரை அலை எழுப்பியது அப்படிங்கிற தகவல் கொடுத்திருக்காங்க. அந்த சுனாமி நிலநடுக்கத்தினுடைய மைய பகுதியை காட்டியிருக்காங்க. இது சென்னை பீச்ல உள்ள படம்னு நினைக்கிறேன். அதுல அதிகமாக பாதிக்கப்பட்டது நாகப்பட்டினம் மாவட்டம், எங்களுடைய மாவட்டம். கடற்கரையிலிருந்து 500 மீட்டர் வரலையும் அந்த அலைகள் வந்திருந்தது. அதை பத்தின விஷயங்கள்லாம் பார்த்துருந்தாங்க. சுனாமியின் போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தின முன்னெச்சரிக்கைகள் கொடுத்துருக்காங்க. வேடிக்கை பார்க்கறதுக்கோ உழவுறதுக்கோ கடற்கரை பக்கம் போகக்கூடாது. சுனாமியை பற்றிய தகவல்களை தெரிஞ்சிருக்கணும். எவ்வளவு உயரத்துல நம்ம இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். கடற்கரை பகுதியிலிருந்து வெளியாகணும். அதே போல வெள்ளப்பெருக்கை பத்தி கொடுத்துருக்காங்க. திடீர் வெள்ளப்பெருக்கு, ஆற்று வெள்ளப்பெருக்கு. ஒரு அதிக மழை பொழிவின் போது 6 மணி நேரத்துக்குள்ள ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கு திடீர் வெள்ளப்பெருக்கு. இது என்னன்னா, மலைப்பகுதிகளில் சின்ன ஓடைகள் இருக்கும், காட்டாறுன்னு சொல்லுவாங்க. அதுல திடீர்னு வந்துடும். இந்த வெள்ளப்பெருக்கு வந்து திடீர்னு வந்திருக்கும். நான் 2 முறை எதிர்கொண்டிருக்கேன். ஒன்னு சதுரகிரி, இன்னொன்னு வந்து வெள்ளையங்கிரி. 2லயுமே இந்த வெள்ளப்பெருக்க நான் பார்த்திருக்கேன். சட்டுன்னு ரைஸ் ஆகும். அதே போல கடற்கரை வெள்ளப்பெருக்கு, இந்த புயல், சூறாவளி, உயர் ஓதம், இதனால கடற்கரை பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு வரும். பொதுவாக நம்ம நாகை மாவட்டத்தில் இது அடிக்கடி நடக்கும். உங்களுடைய திருச்செந்தூர் பகுதியிலையும் இது அடிக்கடி நடக்கும். அங்க வந்து தாழ் ஓதம் தான் இருக்கும். கடற்கரை வந்து பின்னாடி தான் போகும். நாகப்பட்டினத்துல எப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே வரும். வெள்ளப்பள்ளம் இந்த போன்ற பகுதிகளில் வந்து அதிகமா இது நடக்கும். அடுத்தது வெள்ளப்பெருக்கான காரணங்கள், அடைமழை, ஆற்றின் கரைகளை மீறி ஆறு போறது, இது மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமானது மின்சாரத்தின் மீது நம்ம கவனம் செலுத்த வேண்டியது. இதுல வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம அதனுடைய ரிஸ்கை நம்ம
குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துப்போம். நிலநடுக்கம் வருதுன்னா லிஃப்டை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நிலநடுக்கம் இருக்கும்போது மின்சாரம் திடீர்னு கட் ஆயிடும். லிஃப்ட்டுக்குள்ள போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. படி வழியா தான் இறங்கணும். படி வழியா இறங்குறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னா ரூம்ல ஒரு மூலையில இருக்கக்கூடிய மேசையின் கீழே குனிஞ்சு உக்காந்துக்கணும். இது ஒரு ஸ்டெப். அதே போல மின்சாரத்தினால் ஒரு கசிவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா அங்க அணைக்கிறதுக்கு தண்ணியை பயன்படுத்தக்கூடாது. அதுக்கான நுரை போன்ற விஷயங்களை தான் நம்ம பயன்படுத்தி அதனுடைய ஆக்சிஜன் எரிவதற்கு தேவையான ஆக்சிஜன் நம்ம குறைக்கணும். அடுத்தது போலி ஒத்திகை. கடற்கரை பகுதிகளில் வாழ்ற மக்கள் அடிக்கடி இந்த போலி ஒத்திகை நிகழ்ச்சியை நடத்தணும். அப்போதான் ஒரு இடர் வருதுன்னா எப்படி உடனடியாக அந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இவ்வளவுதான் இந்த பாடத்துல உள்ளது. இதை நம்ம மற்ற விஷயங்கள் நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, நன்றி.